Archana, I am mentioning graduate. I am interested in gardening and bioactivity and also medical plant. I am making rose soap, lotus soap, white lotus. வெள்ளை தாமரை. இந்த தாமரையை வந்து நம்ம வந்து சோப் தயார் பண்ண போகிறோம். வெள்ளை தாமரை சோப். இது வந்து தாமரை, வெள்ளை தாமரை பவுடர் தயார் பண்ண போகிறோம். எதுக்குன்னா அந்த ஹார்ட்டுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். வெள்ளை தாமரை கஷாயம் குடித்தா, அது டீ மாதிரி குடித்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக இது வந்து சோப்பு தயார் பண்ண. இந்த பூ வந்து நமக்கு வந்து பவுடர் தயார் பண்ணுறதுக்கு, டீ பவுடர் தயார் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளை தாமரை பூ அழகாக இருக்கா? பார்க்க அழகாக இருக்கா? அழகாக இருக்கா அர்ச்சனா? ரொம்ப அழகாக இருக்கு அர்ச்சனா. இந்த வெள்ளை தாமரை பார்த்தா சரஸ்வதி ஞாபகம் வருதா? எப்போவுமே வெள்ளை தாமரை பார்த்தா சரஸ்வதி ஞாபகம் வரும். அதில் வந்து பாரதியார் பாடலில் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், வீணை செய்யும் ஒளியில் இருப்பால், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. மாதர் தேன் குரல் பாட்டில் இருப்பால், மக்கள் பேசும் மழலையில் இருப்பால், கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் என்று பாரதியார் பாடியிருக்கார். அப்போது அந்த தாமரை பூவை வந்து கஷாயம் வச்சு நம்ம டீ மாதிரி குடித்தோம்னா நமக்கு ஹார்ட்டு பலமாக இருக்கும், நல்ல அறிவு வளர்ச்சி கிடைக்கும், நல்ல பேச்சு திறன் வரும், பாட்டு திறன்லாம் நல்லா வரும். சோப்பு நாளைக்கு வெள்ளை தாமரை சோப்பு செய்யலாமா? நாளைக்கு இதை வந்து சோப்பு தயார் பண்ண போகிறோம். வெள்ளை தாமரை சோப்பு, தாமரை பவுடர், டீ குடிக்க பவுடர் தயார் பண்ண போகிறோம். இந்த இதழ்குள்ளெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூவை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. எவ்வளோ அழகு, கொள்ளை அழகு. இந்த தாமரை குளத்தை, வெள்ளை தாமரை குளத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும்.